எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ரோசா செடி பூவை எப்படி கட் பண்ணுறது, கட் பண்ண முற்பாடு என்னென்ன உரம் கொடுக்கலாம், அது என்ன உரம் கொடுக்கலாம், எப்படி கொடுக்கறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம். இப்போ இந்த பூவை எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பூவை கட் பண்ணுற போது இப்படி 3 இலை விட்டுட்டு கீழே நறுக்கணும். ரோசா செடியில் பூ பூத்துருச்சுன்னா, மொக்கா இருந்து வெடிச்சிருச்சுன்னா அது பறிச்சிடணும். செடியிலேயே இருந்ததுன்னா அது மறுபடியும் கொழுந்து விடுறதுக்கு சான்ஸ் இல்லை. அதை பறித்த முற்பாடு தான் கொழுந்து நல்லா துளிர்விட்டு வரும். பூ பறித்த முற்பாடு அதுக்கு கீழே இருக்கிற 2 இலையை பறித்து விட்ருங்க. அந்த பறித்த இடத்துல இருந்து மறுபடியும் கொழுந்து விட்டு செங்கொழுந்தாக வரும். அதுக்கு கீழே நோய் உளுந்த இலை மாதிரி சுருண்டு இருந்ததுன்னா, அடியில் ஏதாவது படி அசுவனி இருக்கிற மாதிரி இருந்தாலும் அதை பறித்து அந்த இலையை பறிக்காத விட்டுட்டோம்னா அதில் இருக்கிற நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத பூச்சி தான் அதில் இருக்குது. அதில் இருக்கிறத அந்த செடியில் கொழுந்து வந்தாலும் அதே மாதிரி சுருட்டி போட்டு இருக்கிற செடிக்கும் அது பரவிடும். இதெல்லாம் பொறிச்சு நறுக்கிட்ட முற்பாடு இந்த தளவுல கொஞ்சம் மஞ்சத்தூளை இல்லைன்னா சாணியாக, அந்த சாணி கிடைக்கலைன்னா மஞ்சத்தூளை கூட இதே மாதிரி தளவுக்கு வச்சிடலாம். வெயில் காயறக்கு இல்லாத சாணி விழுந்துட்டா கூட அந்த பால் பட்டாவே போதும், அந்த தண்டெல்லாம் கருப்பாக ஆகாது. அதுக்கோசரம் தான் இப்போ சாணியவே நம்ம அதில் வைக்கிறது. உங்கள் வீட்டில் மஞ்சத்தூள் இருந்தாலும் இதுக்கு பதிலாக மஞ்சத்தூளை வைக்கலாம். அடுத்து இந்த வீட்டில் இருக்கிற மீல் மேக்கரை எடுத்துக்கலாம். இது பொட்டாசியம் உள்ள சத்து. அதனால் செடிக்கு வச்சோம்னா அது திரகாத்திரமாக அந்த நரிக்குட்ட இடத்துல இருந்து கொழுந்து நல்லாவே வரும். இந்த மீல் மேக்கரை ஒரு நாளைக்கு தண்ணியில் ஊற வச்சு அதை செடிக்கு பயன்படுத்தலாம். இல்லைன்னா சமைக்கிற போது நம்ம வெந்தண்ணியில் ஓடுறோமல்ல, அதே மாதிரி போட்டு அந்த தண்ணி நல்லா ஆற வச்சு அதை செடிக்கு ஊற்றலாம். இல்லைனாலும் இதை பவுடர் ஆக்கி செடிக்கிட்ட போட்டுக்கலாம். நாங்கள் இன்றைக்கி மீல் மேக்கரை பவுடர் பண்ணி தான் பயன்படுத்த போகிறோம். இந்த மீல் மேக்கரை மிக்சியில் போட்டு அடித்தாவே இது மாதிரி பவுடர் ஆயிரும். இந்த மீன் மேக்கரை கொடுக்குறக்கு முன்னால் ரோசா செடியை சுற்றி நல்லா கிளறி விட்டுக்கோணும். அந்த கிளறி விடுறதுனால தான் அந்த பவுடர் போட்டோம்னா ரோசா செடிக்கு கீழே வேருக்கெல்லாம் போய் நல்லா கேட்கும். நம்ம கிளறி விடலைன்னா அது மேலே அப்படியே இருவன மண்ணுக்கு அதுக்கு உள்ள கீழே இறங்காது. கிளறி விட்டோன்னா தான் அது புதுன்னு இருக்கிறதுனால வேருக்கு போய் கிடைக்கி. அதனால தான் நல்லா செடியும் நல்லா தளன்னு நல்லா வரும். மேக்கர் பவுடரை ஒரு 3 ஸ்பூன் 4 ஸ்பூனுக்குள்ளே போட்டு சுற்றி வரம் போட்டுவிட்டு மறுபடியும் லேசாக கிளறி விட்டுருவோம். இப்போ அடுத்ததாக ரோசா செடிக்கு அரிசி ஊற வச்சு ஆட்ட போகிறோம். நீங்கள் இந்த அரிசி ஆட்டித்தான் ஊற்றணுங்கிறது கூட இல்லை. வீட்டில் நம்ம பயன்படுத்துகிற இட்லி தோசைக்கு வச்சுருக்கிற மாவு புளிச்சு போய் வேஸ்ட்டாக கீழே கொண்டு போய் ஊற்றுறத விட இந்த ரோசா செடிக்கெல்லாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலக்கி கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். இந்த அரிசி மாவு ஆட்டி முடிச்சாச்சு. இப்போ அதில் கொஞ்சம் அள்ளி போட்டுக்கலாம். செடிக்கு ஊற்றணும்னா இன்னும் கொஞ்சம் உண்டுன்னு போட்டுக்கலாம். கம்மியாக செடியாக இருந்தால் கொஞ்சமாக ஊற்றிட்டு மீதி வச்சுருந்து மறுபடியும் ஊற்றிக்கலாம். இந்த ஆட்டின அரிசி மாவை இந்த ஒரு பக்கெட்டு தண்ணிக்கு ஒரு கையளவு போட்டால் போதும். கொடுத்துடலாம். தண்ணி அளவு ஊற்றுனா போதும். உண்டுனா ஊற்றினோம்னா அது கீழே வேஸ்ட்டாக போயிடும். இப்போ எல்லா செடி மண்ணும் ஈரமாக தான் இருக்குது. அதனால் உடனே ஊற்றினோம்னா கீழே போயிடும்னா எல்லா செடிக்கும் கொஞ்சமாக ஊற்றிடலாம்.